நம்ம வீட்டு பைப்பில் யூஸ்வலாக எப்படி அந்த உப்பு எல்லாம் படியுதோ அது மாதிரி வர பிரச்சனை தான் இந்த கவுட் அப்படின்னு சொல்கிறோம். கவுட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு அமிலம் நம்ம உடம்புல எப்போ அதிகமாகுதோ அது வந்து அந்த உடம்புல இருக்க அந்த சின்ன சின்ன முட்டுகளில் போய் படியும் போது வர பிரச்சனை தான் இந்த கவுட். யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சில பேருக்கு ஜெனட்டிக்காக வர பிரச்சனை. சில டைம் அதிகமாக மது அருந்தவர்களுக்கும் அதிகமாக ரெட் மீட் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் வர பிரச்சனை தான் இந்த கவுட். சரிங்க, இந்த கவுட்டோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அறிகுறிகள் வந்து முதல் சைன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட பெருவிரல் கிட்ட ஒரு வீக்கா வருங்க. அந்த வீக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இது நாளடைவில் ஆகும்போது என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். சில பேருக்கு தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பல்ஜ் பெருசாக வரைக்கும் ஆகலாம். இது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சின்ன பிளட் டெஸ்ட் யூரிக் ஆசிட் லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னாலே லெவல் பார்த்தாலே அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாங்க. உங்களுக்கு எப்போ முதல்ல வலி வருதோ உடனே நீங்கள் மருத்துவர் அணுகும் போது அதுக்கான வைத்தியத்தை ஆரம்பிச்சிட்டா இது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குணப்படுத்திடலாம். இதோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜஸ்ல போகும்போது தேவைப்பட்டால் சின்ன ஆப்ரேஷன் தேவைப்படலாம். இது எவ்வளோ ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல நீங்க வரீங்களோ ஃபர்ஸ்ட் எவ்வளோ சீக்கிரம் மருத்துவர் அணுகுறீங்களோ அப்பவே அதை கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப சுலபமா மாத்திரைகளையே அதை குணப்படுத்திடலாங்க.